ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் கென்வா கிரியேட்டர் மூலமாக நம்ம தூங்கும்போதும் எப்படி இலவசமாக பணம் சம்பாதிக்கலும் அப்படிங்கிற கன்செப்டை பார்ப்போம். ஸோ இதில் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற ஒரு விஷயம்தான், நம்ம ஒரு knowledge ஒன்று லேர்ன் பண்ணுறோம்னா அந்த knowledge-ஐ வச்சு உங்களுக்கு என்னென்ன வழிகளில் மணி மேக் பண்ணிடலுமோ அந்த வழிகளில் நீங்கள் என்ன செய்யணும், யூஸ் பண்ணிட்டு மணி மேக் பண்ணணும். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறதன் மூலம் தான் நீங்கள் ஆன்லைனில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் ஒன்று, மணி மேக்கிங் பேஸ் ஒன்று உருவாக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சொல்கிற ஒவ்வொரு நீங்கள் நிறைய வீடியோஸ் ஆன்லைன் மணி மேக்கிங் சம்மந்தமாக பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க சொல்கிற கன்செப்டிலேருந்து உங்களை நீங்கள் உருவாக்கி கொள்கிற மாதிரி இந்த வீடியோஸில் இருக்கிற கண்டென்ட்களை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் ஒரு knowledge உள்ள ஆக்களும் வந்து பார்ப்பீங்க, knowledge இல்லாத ஆக்களும் பார்ப்பீங்க, ஸ்டார்டர்ஸ். ஸோ நீங்கள் இப்படி ஒரு வே இருக்குங்கிற இது பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி கிரியேட்டருங்கக்குள்ளே இங்கே நிறைய கன்செப்ட் உள்ள ஆக்கள் இருப்பாங்க. ஓனாக கிரியேட் பண்ணுவீங்க அல்லது ஏஐ டூல்ஸை வச்சு கிரியேட் பண்ணுவீங்க. நீங்கள் யார் வேணாலும் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். பட் இது என்னென்னா ஒரு பெசிவ் இன்கம் ஸ்கீம். பெசிவ் இன்கம் ஸ்கீம்னா நீங்கள் கண்டென்ட் கிரியேஷன், அதாவது உங்களோட ஒர்க்கை ஒன் டைம் தான் செய்வீங்க. பட் அந்த ஏர்னிங்ஸ் நீங்கள் தூங்கும் போதும் உங்களுக்கு ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணாத டைமுக்கு உங்களுக்கு மணி ஜெனரேட் ஆகும். பட் அது ஓவர் நைட்டில் நடக்காது. ஓவர் நைட்டில் இது மட்டும் இல்லை, எந்த ஒரு கன்செப்ட் இருந்தாலும் சில மணி மேக்கிங்கில் ஓவர் நைட்டில் நடக்காது. அதுக்கு அந்த ஸ்ட்ராங் ஏர்னிங்ஸ் லெவல் உங்களை ரீச் பண்ண மட்டுமே நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணணும். எந்த ஒரு ஏர்னிங்ஸும் இல்லைனாலும் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகே, இந்த ப்ரொஃபஷனல் ஒர்க்கர்ஸ் அப்படி தான். ஏர்னிங்ஸ் இல்லைனாலும் அந்த ஒர்க்கில் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களோட ப்ரொஃபஷனல் லெவலையும் நீங்கள் இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணலாமா? ஓகே, உங்களோட knowledge எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு கொள்ளலாம். ஓகே, ஸோ நாங்கள் ஒரு ஆன்லைன் ஜாப் கிளாஸஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம் வெல்த் ஃபியூச்சர் அகாடமியால். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணதுமே இங்கே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஜாப்ஸும் எல்லா நீங்கள் எத்தனை பேர் வேர்ல்டு வைடாக ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். அடுத்து ஒர்க் பண்ணுறது அதில் வச்சு அவங்க என்ன செய்வாங்கன்னா உங்களோட ஒர்க்கை பேஸை வச்சு உங்களை ஃபீல்டப் பண்ணுவாங்க. நல்ல ஸ்பெஷலான ஒர்க்கர்ஸ், அதே மாதிரி லோ லெவல் ஒர்க்கர்ஸ், அதே மாதிரி அதுக்கேற்ற கைடன்ஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை நம்மளும் ப்ரொவைட் பண்ணுவோம் கிளாஸில். ஸோ ஈஸி ஒர்க் தான், சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது, அது மாதிரி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது. இப்படி ஃபாரினில் இருக்கிறார்கள். இப்போ இந்த ப்ரூஃபை பார்த்தீங்கன்னா ஃபாரினில் இருக்கிறார்கள் எவ்ரி 1 ஹவருக்கு ஒரு தரம் $1.3 மாதிரி ஒரு காப்பி பேஸ்ட் டாஸ்க். ஸோ இப்படி நிறைய டைப்பில் ஒர்க் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் இது பண்ணிக்கொள்ளலாம், செக் பண்ணிக்கொள்ளலாம். 2500க்கு மேலே கவர்மெண்ட் ஒர்க்கர், அதே மாதிரி பார்ட் டைமாக நீங்கள் வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுறாக்கள், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், இப்படி நிறைய பேர் ஏர்னிங்ஸ் ஒவ்வொரு வகையில் இதில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி ஒரு 25-26 டைப் ஆஃப் நல்ல பெஸ்ட் ஒர்க்கர், வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் மொபைலில் ஒர்க் பண்ணுற அந்த கன்செப்ட் உள்ள ஆட்கள்லாம் நான் பின் பண்ணி வச்சுருக்கோம். அதை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஈவன் இது நம்ம ஸ்டார்ட் பண்ணமே ஒரு 5 வருஷமான ஒரு ஏர்னிங் ப்ரூஃப்ஸ்கள் இதில் இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாமா? அதே மாதிரி எங்களோட கிளாஸில் என்னென்ன சப்ஜெக்ட்னா காப்பி பேஸ்ட் டாஸ்க், அதே மாதிரி டைப்பிங் ஜாப், சோஷியல் மீடியா டாஸ்க், டேட்டா கலெக்ஷன் ஜாப், ஆர்டிக்கல் ரைட்டிங், ஃபோட்டோ வீடியோ செல்லிங், ஃப்ரீலான்சர் ஜாப்ஸ் இருக்கும். அதே மாதிரி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஓவர் 100 மில்லியனுக்கு மேலே ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டிடியூட் தான். 5+ இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கும். 1500 சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஏர்னிங் டிபெண்ட் ஆன் யுவர் ஸ்கில்ஸ் அண்ட் டெடிகேஷன். ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃப்ரம் யூ ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாமா? அதே மாதிரி மந்த்லி அந்த கிளாஸ் ஃபீஸில் ஆஃபர்ஸ் போடுவோம். அதே மாதிரி 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப் தானே, இங்கே எந்த ஒரு ரிஸ்க்குமே இருக்காது. ஒர்க் பார்ட் டைம் ஃபுல் டைம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கொள்ளலாம். அதே எனி டைம் எனிவேர் நீங்கள் எங்கே இருந்தும் எப்படி வேணாலும் ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு பொஸ் இருக்க மாட்டேன். இதில் ஃபுல் ஃப்ரீடமாக. அதே மாதிரி ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக மொபைலில் மட்டுமே வச்சுட்டு ஏர்ன் பண்ணக்கூடிய நல்ல கன்செப்ட் உள்ள வெப்சைட் ஒன்று நாங்கள் இது பண்ணுறோம். அதில் தான் இப்போ நம்ம ப்ரூஃபும் காட்டினோம். இங்கே பாருங்கள், துபாய், கட்டார், இந்தியா, சவுதி, இப்படியான கண்ட்ரிஸில் இருக்கிறவங்க சர்வே கம்ப்ளீட் பண்ணுற சர்வே டைப் ஆஃப் ஜாப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுற ப்ரூஃப்கள் தான் நான் ஷேர் பண்ணுறேன். அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி யூடியூப்பில் நம்ம ஷேர் பண்ணுற அந்த வீடியோஸில் இல்லை இப்போ நான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுற லிங்க்ஸ் எல்லாத்தையுமே அதையும் இதில் தான் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சேனலோட ஆக்சஸை நீங்கள் டிக்டாக் பயோவில் அல்லது இன்ஸ்டாகிராம் பயோவில் பார்த்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இன்ஸ்டாகிராம் பயோவில் இங்கே மென்ஷன் பண்ணிருப்பேன். அதே மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்ட்டும் கொடுத்துருப்பேன். டிக்டாக் பயோவில் பார்த்தீங்கன்னா டிக்டாக் பயோலையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். இங்கே லிங்க் ட்ரீ. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் இந்த பேஜ் வரும். இதில் நீங்கள் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். எங்களோட கோர்சஸை சிலங்க இல்லாமல் ஃபாரினில் இருக்கிறார்கள் ஸ்டாண்டர்ட் குரூப்பையும் ப்ரீமியம் குரூப் எக்ஸஸை எடுத்துக்கொள்ளலாம் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு. அதே மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப் கண்டெக்ட் 1 கண்டெக்ட் 2 இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒன்றில் கண்டெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்ஸ்களில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிட்டு ஜாயின் பண்ணி கொள்ளலாமா?
அதே மாதிரி நீங்கள் கூகுளில் வந்துட்டு வெல் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னா எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகிரும். அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு கொள்ளலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இங்கே இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓவரால் ஷேர் பண்ணிக்கிற ப்ரூஃப்ஸ் ஸ்டூடெண்ட்ஸில் ப்ரூஃப்ஸ் இங்கே ஷோ ஆகும், அங்கேயும் நீங்கள் செக் பண்ணலாம். அதே மாதிரி வீடியோஸை செக் பண்ணிங்கன்னா வீடியோஸில் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட அதாவது வியூவர்ஸ்கிட்ட நல்ல என்கேஜ் ஆகின வீடியோ இதில் ஷேர் ஆகும் ஓவரால் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமா. ஸோ அதிலேருந்து நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். ஸோ கிளாஸை வந்து நீங்கள் கிளாஸ் மூலமாக படித்து ஏர்ன் பண்ணணும் பே பண்ணக்கூடிய மாதிரி ஒரு எபிலிட்டி இருக்குன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். அந்த மித் மாதிரியெல்லாம் யோசிக்காமல் ரியலான ஒரு மணி மேக்கிங் எப்படி நடக்குமோ அப்படி தான் இது பண்ண சம்மந்தமான முழு டீட்டெயில் நான் வச்சிருக்கிறேன். உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ஒன்ஸ் ஓகேனா நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். இல்லைன்னா என்னோட யூடியூப் சேனலே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு அதில் நிறைய ஏர்னிங் ட்ரிக்ஸ்கள் இருக்கும். ஓகே ரைட். வரும் கான்செப்டுக்கு முதலாவது வந்து வாட் இஸ் கிரியேட்டர். கிரியேட்டர்னா ஆன்லைனில் நாங்கள் கிரியேட்டர்ஸுக்குன்னு ஒரு கான்செப்ட் ஒன்று வச்சிருக்குது. என்னென்னா கிரியேட்டர் ஜாப் ரெஃபர்ஸ் டு பொசிஷன் தட் இன்வால்வ் டெவலப்பிங் அண்ட் ப்ரொடியூசிங். நீங்கள் டெவலப்பும் பண்ணலாம், ப்ரொடியூஸும் பண்ணலாம். கிரியேட்டிவ் கண்டென்ட் ஃபார் வேரியஸ் மீடியம் லைக் நீங்கள் டிஜிட்டலாகவோ சோஷியல் மீடியாக்கோ அல்லது ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்கோ வந்து நீங்கள் என்ன செய்யலாம், ஆர்டிக்கல் ரைட் பண்ணுற, வீடியோ க்ரியேட் பண்ணுற, டிசைன் பண்ணுற, போட்காஸ்ட் பண்ணுற, இது எல்லாமே கிரியேஷன் தான், கண்டென்ட் கிரியேஷன் தான். ஓகே, அப்போ கண்டென்ட் கிரியேஷனில் கிரியேட்டர்ஸ் develop and produce various type of content such as text, image and video and different platform like social media, website, blog. ஸோ இந்த பிளாட்ஃபார்முகளுக்கு வந்து நீங்கள் டெக்ஸ்டாவோ அல்லது இமேஜாவோ அல்லது வீடியோவாவோ ஒரு கண்டென்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுக்குறாரு. அந்த கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறாக்கள் தான் நம்ம கண்டென்ட் க்ரியேட்டர்னு சொல்லுவோம். யூடியூப்ல வீடியோ போடுறாக்களை நம்ம கிரியேட்டர்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் தான் நம்ம கென்வாவும் கிரியேட்டர்ஸ்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது வாட் இஸ் கென்வா கிரியேட்டர். கென்வா கிரியேட்டர் என்னன்னா, நான் இந்த சொல்லியிருக்கேன், இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற லிங்க்ஸ் எல்லாமே நான் இந்த டெலிகிராம் சேனலில் போடுவேன், நான் இந்த வீடியோஸுக்குள்ள போடுவேன். ஸோ அதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே ரைட். ஸோ கென்வா கிரியேட்டர்னா என்னன்னா, கிரியேட்டர் ஃபார் மார்க்கெட் பிளேஸ் லைக் நோ அதர், பிகம் அ கென்வா கிரியேட்டர் தட் ஏர்ன் பெசிவ் இன்கம் டூயிங் வாட் யூ லவ். அதாவது உங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அதை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு இங்கே அப்லோட் பண்ணுங்க. Canva Creator is on a mission to build the world's best and most diverse content marketplace. It's an opportunity for designers, photographers. பாருங்களா, டிசைன் பண்ணக்கூடிய ஆட்கள் நீங்களும் இதில் இது பண்ணலாம். ஃபோட்டோகிராஃபர்ஸ், இல்லஸ்ட்ரேட்டர்ஸ், ஆர்டிஸ்ட் அண்ட் சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் டு ஷேர் அண்ட் தேர் ஒர்க் with hundreds of millions of Canva users. Creators work remotely with completely flexible and freedom as they empower. நீங்கள் வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, ரிமோட்டில் நீங்கள் டிசைன் பண்ணர்ஸ்னா டிசைனர்ஸ், ஃபோட்டோகிராஃபர்ஸ்னா ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணலாம், இல்லஸ்ட்ரேட்டர்னா இல்லஸ்ட்ரேட் இது பண்ணலாம், ஆர்டிஸ்ட் இது பண்ணலாம், சப்ஜெக்ட் மேட்டர். ஸோ இப்படி நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு இதில் அப்லோட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1, 2, 3 சொல்லி ஒரு 1000 டைப் ஆஃப் டிசைனை நீங்கள் டவுன்லோட் பண்ணாலுமே உங்களோட டவுன்லோட்டுகளை அவங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மணி கிடைக்கும். இப்படி ஃபோக்கஸ் அண்ட் கிரியேட்டிங் டேக் கேர் ஆஃப் த ரெஸ்ட். செட் யுவர் ஓன் ஹவர்ஸ். உங்களுக்கு எப்போ ஏழுமோ அப்போ நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்ரீடம், இதில் வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. அதே மாதிரி ஏர்னிங் வந்து ஸ்லீப்பிங், ஏர்ன் வைல் யூ ஸ்லீப். கென்வா மார்க்கெட் பிளேஸ் இஸ் அவைலபிள் டு மில்லியன்ஸ் ஆஃப் கென்வா யூசர்ஸ் 7 days a week, 365 days a year. தட் மீன்ஸ் யுவர் டிசைன் ஆர் பிஸி ஏர்னிங் பெசிவ் இன்கம். நீங்கள் அது வந்து ஆன்லைனில் 24 hours 365 days இருந்துகிட்டே இருக்கும். அதை கென்வா யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து ராயல்ட்டிஸ் வரும். ஸோ இதுதான் இவங்களோட கான்செப்ட். அதை நீங்கள் புரிஞ்சுக்கொண்டீங்கன்னு ஒரு சொன்னால் சரியா? ஓகே ரைட். அதே மாதிரி ஹவு மச் கேன் மேக் ஃப்ரம் கென்வா கிரியேட்டர்ஸ் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இயர்லி வந்து $69,000. அப்போ ஒரு மணித்தியாலத்துக்கு எவ்வளவு டாலருங்கிறத இவங்க சொல்கிறாங்க. டு யூ கெட் அ குட் டீல் அஸ் அ கென்வா கிரியேட்டர்? டேக் த பிரேக் ரூம் குயிஸ் டு ஃபைண்ட் த ஜாப் ஆஃப் அ ஃபேர். ஓகே ரைட். இது வந்து கென்வா கிரியேட்டர் மூலமாக உங்களால் இந்த பெனிஃபிட்டாக ஏர்ன் பண்ணிடலுமான்னா எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஹவு மச் மேட்? ஸோ எவரேஜ் annual பே ஃபார் அ கென்வா கிரியேட்டர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் $69,000. Okay, just in case you need to simply salary calculation that work out approximates $33 per hour. வீக்லி வந்து 1,334 per week. அதே மாதிரி மந்த்லி 5,000
பெர் மந்த். இப்படி தான் ஏர்ன் பண்ணுறாங்க. இதில் என்னன்னு சொன்னால், நீங்கள் ஒர்க் பண்ணுறது வந்து உங்களோட நாங்கள் இதை எப்படி மெயினாக இது பண்ணோம்னா, உங்களோட கிரியேஷன் எவ்வளவுக்கு ஹையாக இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் தாராளமாக இதில் ஏர்ன் பண்ணலாமா. ஸோ அதான் கான்செப்ட். ஸோ உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு கூடும். இவங்களோட ஒரு க்ரைட்டீரியா சொல்கிறாங்க, நீங்கள் மந்த்லி வந்து ஒரு $5,000 வந்து ஏர்ன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இது பண்ணலாம். ஓகேயா, ரைட். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறேன்னா, நான் இந்த லிங்கை போடுறேன், ஷேர் பண்ணுவேன். இந்த லிங்கை க்ரியேட் பண்ணிவிட்டு வாங்க. க்ரியேட் பண்ணிட்டு வந்ததுமே இங்கே லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா இதில் இங்கே இருக்குது பிகம் கிரியேட்டர்னு சொல்லியிருக்கும். நீங்கள் அதில் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் 3 டைப்ஸ் ஆஃப் இதில் கொஷின் அண்ட் ஆஸ்கில் இருக்குது, அதை நீங்கள் இது பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே கேன் எனி ஒன் பிகம் கிரியேட்டர்னு சொல்லியிருக்கு. எஸ், எனி ஒன் கேன் சைன் அப். இதில் ரெஜிஸ்டர் ஃப்ரீ தானே, இது எந்த ஒரு பேமெண்ட்டும் இல்லை. ஓகே, ரைட். அதே மாதிரி இதில் 3 டைப் ஆஃப் ஆக்களை இது பண்ணுறாங்க. ஒன்று டெம்ப்ளெட்ஸ், அடுத்தது எலிமெண்ட்ஸ், அடுத்தது டீச்சர்ஸ்னு ஒரு கான்செப்ட் வச்சிருக்கிறாங்க. இது என்னங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கொள்ளுங்களா. ஓகே, ரைட். இதில் வந்து என்ன டைப் ஆஃப் கண்டென்ட் நீங்கள் இது பண்ணலாம்னா, கென்வா கிரியேட்டர்ஸ் கேன் பப்ளிஷ் எலிமெண்ட் அண்ட் டெம்ப்ளெட் டு த marketplace. Elements are designs are assets like photos, graphics, illustration, vectors, icon and custom stickers. Templates are customizable layouts, presentation, social media graphics, video, t-shirt, flyers, posters and much more. ஸோ நீங்கள் எது வேணாலும் நீங்கள் டிசைன் பண்ணி இதில் போடலாம், டிசைனர்ஸாக இருந்தீங்கன்னா. ஏன்னா இது டிசைன் சம்மந்தமானது தானே, நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் எப்படி க்ரியேட் பண்ணுறேன் ஃப்ரீயாக, நீங்கள் உங்களுக்கு டிசைன் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னா, ஓகே. அடுத்து வந்து ஹவு டு கெட் கண்டென்ட். இப்போ நான் வந்து ஃபோட்டோ நான் அப்லோட் பண்ண போகிறேன்னு சொன்னேன். நீங்கள் என்னென்னா ஃப்ரீ டூல்ஸ் Leonardo.ai இப்படி நிறைய ஃப்ரீ டூல்ஸ் இருக்குது. ஃபோட்டோ அப்லோட் பண்ணனா நீங்கள் போகிற இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும் தானே, இப்போ மொபைலே ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய மாதிரி வசதி இருக்குது. அதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு இதை டவுன்லோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் இந்த இவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருக்கும், அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்லோட் வந்து நம்பர் ஆஃப் அப்லோட்ஸ் நல்லா கூடி நிச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கூடும். அது ஓவர் நைட்டில் நடக்காதுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கொண்டீங்கன்னா சரி. லியானோடோ மாதிரி நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் அந்த ஏஐ டூல்ஸே உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி தந்துடும். அதே மாதிரி வீடியோஸும் இதுவே கிரியேட் பண்ணி தரும். வீடியோஸ் கிரியேட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. ஃப்ரீ ஆப்ஷன் தான். பட் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொன்னால், பெய்டு ஆப்ஷனுக்கு மாறலாம். உங்களுக்கு ஏர்னிங்ஸ் அங்கேருந்து வரும்னா நீங்கள் அந்த ஏர்னிங்ஸை வச்சு இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால், நான் இது பண்ணத்தான் வேணும்னா நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம்னா, நீங்கள் நம்மளோட கிளாஸஸ் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள், இந்த பிள்ளைகளோட ஏர்னிங்ஸ் எப்படி மொபைலை மட்டுமே வச்சுட்டு இந்த பிள்ளைகள் ஏர்ன் பண்ணுது. ஸோ இந்த ஏர்னிங்ஸையும் வந்து நீங்கள் அதுக்காக யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகேயா. ஸோ ஏர்னிங்ஸ் எடுத்து நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்கிறது கான்செப்ட் இல்லை, ஏர்ன் பண்ணுற நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறது தான் கான்செப்ட். ஓகேயா, ரைட். நான் இமேஜ் ஜெனரேஷனுக்கு வந்துடுவோம். இமேஜ் ஜெனரேஷனில் இங்கே ப்ராம்ப்ட், நீங்கள் ப்ராம்ப்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே பாருங்கள் இமேஜஸ் வரும். இந்த இமேஜஸை வந்து நீங்கள் டெம்ப்ளேட்டாக அங்கே, அதாவது இமேஜஸாக நீங்கள் அங்கே போட்டிங்கன்னு சொன்னால் சரி, அப்லோட் பண்ணிங்கன்னா அது தேவைன்னு சொன்னால் அவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படியான ஒரு கான்செப்ட் தான். இப்படி நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்குது. அந்த ஏஐ டூல்ஸ் மூலமாக தான் நீங்கள் அவங்க இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி இவங்க சொல்கிறாங்க என்னென்னா, இவங்க எக்ஸப்ட் பண்ணக்கூடிய சில கான்செப்டை சொல்கிறாங்க. என்னென்ன கிரியேஷனை வந்து நாங்கள் எக்ஸப்ட் பண்ணோன்னு சொல்லி, அந்த கிரியேஷன்லாம் உங்களால் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் கிரியேட் பண்ணணுமோ கிரியேட் பண்ணுங்கள். இதில் சில வித்தியாசமான ஆட்கள் இருக்கிறாங்க. என்னென்னா, இதை ஃப்ரீலான்ஸ் பண்ணி எடுப்பாங்க. ஃப்ரீலான்ஸ் சைட்ஸில் சொல்லுவாங்க, எனக்கு வந்து வீடியோ ஜெனரேட் பண்ணித்தாங்க, அல்லது வந்து எனக்கு எலிமெண்ட்ஸ் என்ன கிராஃபிக்ஸ் ஒன்று இது பண்ணி டிசைன் பண்ணி தாங்க, அல்லது வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று டிசைன் பண்ணித்தாங்க. இப்போ ப்ரெசன்டேஷன் சொன்னால் நீங்கள் Gamma.ai போயிட்டீங்கன்னா இது சம்மந்தமாக நம்ம பேசியிருக்கிறோமா, காமா. ஓகே, இதெல்லாம் ப்ரெசன்டேஷன் செய்கிறதுக்கு ஈஸியான சைட்ஸ். நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஹெட்டிங்கை போட்டுட்டு நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹை குவாலிட்டியான ப்ரெசன்டேஷன் இங்கே உங்களுக்கு வரும். நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற ஒன்றும் செய்யத்தோட நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக மணி மேக் பண்ணலாம். ஓகே, இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த வகையில் நீங்கள் இதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுங்கள், எந்த ஒரு இடத்துலையும் இது பண்ணாங்க. கிரியேட்டர்ஸ் கட்டாயம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், டிசைனர்ஸ். ஓகே, பர்சனல் நாலேஜ் உள்ள ஆக்கள். ஓகே, கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்கன்னா கண்டக்ட் பண்ணிக்கொள்ளுங்க, மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஃப்ரீயாக நீங்கள் மணி மேக் பண்ணணும் ஆன்லைனில், அதுக்கு ஒரு சரியான கைடன்ஸ் தேவைன்னு சொன்னால் எங்களோட கிளாஸ் வந்து மோஸ்ட் சூட்டபுளாக இருக்குமா. ஓகே.